ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? விரத நாட்களில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அசத்துங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் நல்லா இந்த மாதிரி பருப்பை வந்து கழுவி எடுத்துடலாம். சாம்பாருக்கும் ரசத்துக்கும் நான் வந்து புளி வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக எடுத்து வடைக்கு கால் கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சாச்சுங்க. அது வந்து நல்லா ஊறினா தான் வடை நல்லாயிருக்கும். அதனால் சைடில் ஊறிட்டே இருக்கட்டும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்தாச்சு. வெங்காயம் 2 பச்சை மிளகாவை கீறி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு டைமே 10:00 ஆயிடுச்சு. இப்போ நல்லா வதக்கிட்டு இருக்கோம். வெட்டி வச்சுருந்த பீன்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இது வந்து வேகட்டுங்க. பீன்ஸும் கருவேப்பிலை நல்லா சேர்த்துட்டோம்னா இந்த பக்கம் இந்த பீன்ஸ் வெந்துகிட்டே இருக்கட்டும். சைடில் வந்து நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு நல்லா ஒரு முருங்கைக்காவை கழுவி நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு சைடில் தேங்காய் பூ போட்டால் நம்மளுக்கு இந்த பீன்ஸ் பொரியல் தயாராகிருச்சு. சட்டுன்னு முடிச்சாச்சு. இங்கிட்ட முருங்கைக்காவும் வெந்துருச்சுங்க. முருங்கைக்காய் ஃபஸ்ட்டு நம்ம வேக போட்டால் மீதி காய்கள்லாம் டக்கு டக்குன்னு வெந்துடும். அவரைக்காய், நிறைய சின்ன வெங்காயம், கத்திரிக்காய். இப்போ மாங்காய் சீசன் இல்லைங்க, அவ்வளோதான் முடிஞ்சுங்க. இங்கே குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2.5 கரண்டி அளவுக்கு நான் போட்டிருக்கேங்க. நல்லா சாம்பார் வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும். ஒரு சின்ன சைஸ் தக்காளி சைட்லேயே நம்ம உருளைக்கிழங்குக்கு வேக போட்டுடலாம். ஒரு 8-9 உருளைக்கிழங்கு வேக போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து சிஸ்டர் வராங்க. அதனால அவங்களுக்குமே சேர்த்தே நம்மளுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா சாம்பார், மிளகா பொடி எல்லாமே கொதித்து வரவும் புளி தண்ணி கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்ட 2 பச்சை மிளகாய் கீரி போடுங்களேன். சாம்பார் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம சாதமும் ஒரு காப்படி அளவுக்கு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம செய்ய போகிற குவான்டிட்டி வந்து எத்தனை பேர்த்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 பேருக்கு பக்கமாக நம்ம வந்து செய்கிறோங்க. அதனால நான் உப்பு சேர்த்தாச்சு. தாளிப்பு கரண்டியில் கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்தா நம்மளுக்கு சாம்பார் நிஜமாகவே சாப்பிட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, அதே கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய், ஜீரகம், கடுகு, உளுந்தம் பருப்பு இது நல்லா பொரிஞ்சு எடுக்கவும் இதிலேயே தானே நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் நம்மளோட வீட்டுக்கு தகுந்தாப்பில் காரத்துக்கு தகுந்தாப்பில் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நல்லா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ அந்த நறுக்கின உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த பக்கம் நம்ம சாதம் வந்து வெந்துருச்சான்னு பார்ப்போங்க. வெந்துருச்சுங்க. சாதமும் நம்மளுக்கு ஓரளவு வெந்தாச்சு. இப்போ வந்து சாதத்தை வடித்து விட்டாச்சு. அடுத்து நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து பாயாசம். இப்போ நல்லா கொதிக்கிறது தண்ணியில் வந்து ஜவ்வரிசியை வந்து நம்ம வந்து வேக வச்சுருக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு உருளைக்கிழங்குமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகி முடிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு சின்ன கடாயில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு பாயாசத்துக்கு நம்மளுக்கு சேமியா, வறுத்த சேமியாக இருந்தாலும் சரி, வறுக்காத சேமியாக இருந்தாலும் சரி, நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். நம்ம போட்டு இந்த ஜவ்வரிசியுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சேமியாவும் இந்த இதில் சேர்த்தாச்சு, அதாவது ஜவ்வரிசியில் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலை வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து முந்திரி பருப்பு, கிஷ்மிஸு எல்லாமே நீங்கள் வறுத்து நெய்யில் வறுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிருவோங்க. சுகர் தகுந்தாப்பில் நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் நெய்யில் வந்து ஏலக்காய், கிஸ்மிஸ், முந்திரி எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து இந்த பாயசத்தில் நம்ம சேர்த்தோம்னா ஒரு அட்டகாசமான பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய், கடுகு சேர்த்தாச்சு. கடுகு சேர்த்துட்டு நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு ரசம் வந்து மிளகு, ஜீரகம், பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து க்ரிப் பண்ணி எடுத்தாச்சு. பூண்டு எல்லாமே ரசமும் கொதிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. சைடில் நம்மளுக்கு அப்பளமும் தயாராகிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்தோம்ல கடலைப்பருப்பு, அதுக்கு பூண்டு, சோம்பு, வத்தல் எல்லாமே சேர்த்து க்ரிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குருவோங்க. இப்போ வெங்காயத்தோட இந்த கருவேப்பிலை சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம வடையும் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம்னா, அப்பளம், பாயசம், உருளைக்கிழங்கு வறுவல், பீன்ஸ் பொரியல், சாதம், சாம்பார். சூப்பராக இருந்துச்சு சாம்பார். சாப்பிட்டு எல்லாருமே நல்லா இருந்துச்சுன்னு பாராட்டினாங்க. ரசம்,
தயிர், சாதம், அவ்வளோதாங்க பாயசத்தோட இந்த லன்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்